ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். பொங்கல் பண்ண தேவையான ஐட்டம்ஸ்லாம் வெளில எடுத்து வச்சிட்டோம். பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லாம் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சாமி எல்லாரையும் காப்பாத்துங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் ஒரு ரிசார்ட் மாதிரி கிளம்பி போயிட்டோம் எல்லாருமே. ஸோ 1 day ஸ்டேக்காக. ஹாய் காய்ஸ், யூடியூபர் அங்கே இருக்கா. ஈசிஆர் கிட்ட போயிட்டு இங்கே தான் விஜய் வீடு இருக்குது, ஸ்னேகா வீடு இருக்குன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் ஸ்னேகா வீடும் பார்த்துட்டேன். அது கொஞ்சம் போகிறப்ப பார்ப்பீங்க நீ. நம்ம வந்து ஒரு 6 ஃபேமிலி கிட்ட போனோம். 23 adults 5 kids இருந்தாங்க. ஸோ இந்த வீடோட ரெண்ட் வந்து 22,000 ஆச்சு. லாஸ்ட் இயர் பொங்கல் அப்போயும் நாங்கள் இதே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து பீச் வந்து ஒரு 2 minutesலேயே பார்த்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பீச்சும். வர வழியிலே ஜம்சம் பிரியாணிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். மட்டன் பிரியாணி வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி, தயிர் சாதம், சாம்பார் எல்லாம் கொண்டு வந்துட்டு லஞ்சுக்கு இங்கே சாப்பிட்டோம். 12 o'clock எங்களுக்கு இங்கே சிக்கன் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் லஞ்ச் இங்கே சாப்பிட்ற மாதிரி இருந்தோம். நேரம் வந்துருச்சு. ஃபேமிலி மொத்தமாக ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock போல் அந்த பீச்சு கிளம்பி வந்துட்டோம். 3 பார்க்கலான்னு. ஆக்சுவலி பௌர்ணமிக்கு அடுத்த நாள். நிலா வந்து ஒரு 7:45 போல் தான் வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் நான் வந்து மூன் ரைஸ் பார்த்ததே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. சரியாக என்னால் கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து பீச்லேருந்து ஒரு 4 streets தள்ளி ஸ்னேகாவோட வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை போய் பார்க்கலான்னு வந்திருந்தேன். ஸோ பாருங்கள், இதுதான் ஸ்னேகாவோட வீடு மக்களே. ஸ்னேகா ஹவுஸ். இதுதான் ஸ்னேகாவோட வீடு. பாருங்க, இதுதான் ஸ்னேகாவோட வீடு காய்ஸ். உள்ளுக்குள்ளே செம்ம பயமாக இருந்தது. ஏன்னா சிசிடிவி கேமராலேருந்து பார்த்து செக்யூரிட்டி வந்து அடிக்க போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம்.
நைட்டு செம்ம ஆட்டம் போட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். ஆக்சுவலி நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் வெளியில் வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிடிஎஸ் வந்து ஒரு கோய் ஃபிஷ் தீம் ரெஸ்டாரண்ட். நிறைய பேர் போயிருக்கீங்க, போகாதவங்க போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பெட்டிங் ஜூ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. பேசிக் பேக்கே வந்துட்டு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஹெட்டு. அதுலேருந்து என்னெல்லாம் கவர் ஆகும்னா உங்களுக்கு டாக்ஸ் அண்ட் கேட்ஸ், அப்புறம் சில ரெப்டைல்ஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பேரட்ஸு, அப்புறம் கோழி ஆடெல்லாம் பார்க்கலாம். பட் அதுவே ரொம்ப ஜாஸ்தி. ஒரு இடத்துலையுமே ஒரு 2 மினிட்ஸ் தான் நிற்க விட்றாங்க ஒவ்வொரு கேஜ்லேயுமே. அண்ட் ஸ்பேஸும் ரொம்ப சின்னது. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, தொடக்கூடாது, பிளட் வந்துடும். இந்த கிளிகளுக்கெலாம் நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம். அது நம்ம கிட்ட வந்து சாப்பிட்டுட்டோம், நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். தலைவனுக்கு பயமே இல்லை, பயங்கரமாக அதெல்லாம் தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தான். ஹெட்ஜாக்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். ஆக்சுவலி கார்ட்டூனில் பார்ப்பான், நேரில் பார்க்கலாம், ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.